மாப்பிள 11 ஏழைகள் சாப்பிட வருவாங்க, அதனால 11 மனை வேணும். வெள்ளித்தட்டு கேட்டிருந்தனே, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அம்மா ஐயோ அத்தை, எல்லாம் வாங்கியாச்சு. நான் வாங்கிட்டு வராம வேற யார் வாங்கிட்டு வருவா? அம்மா இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் இந்த வெள்ளித்தட்டுலாம் எதுக்குமா? அம்மா இதெல்லாம் பண்ண வேண்டியது அவசியமாமா? அவசியம்தான். நல்லா இருப்பா. இங்க பாரு, நம்ம ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணோம்னா குஷியோட பாட்டி கேள்வி கேட்பாங்க, ஏதாவது பிரச்சனை நினைச்சுப்பாங்க. தப்பி தவறி நேத்து மட்டும் இங்க என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கேஸை வாதாடுறதுக்கு முன்னாடியே தோத்துருவோம். நான் என்னத்த சொல்றது? நீங்க பண்றத பண்ணுங்க. தயவு செஞ்சு கோச்சுக்காத மோகன். இங்க பாரு, இந்த ஏற்பாடு, இந்த சடங்கு இதெல்லாம் நம்ம பண்றது எதுக்காக? கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே பண்றோம். நீ தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கியே. ஒண்ணு போனா ஒண்ணுன்னு நம்ம குடும்பத்துக்கு அடுக்கடுக்கா பிரச்சனை வருது. கடவுளோட மனசை குளிர வச்சாதானே நமக்கு அவரோட அருள் கிடைக்கும். இந்த மாதிரி அன்னதானம் போடுறதுனால கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ப்ளீஸ். தேங்க்யூ சேகர். நல்ல வேளை நீ மோகனுக்கு புரிய வச்சுட்ட. நேத்து அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா அவன் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கான். அவர் அப்படிதான் இருப்பாரு. குஷியை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காரு. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. இன்னைக்கு ஃபுல் டே நான் அவன் கூட தான் இருக்க போறேன். அவன் சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். தேங்க்யூப்பா. நேத்து நடந்தது என்னோட பிராக்டிஸ் தான் மோகன். உண்மையான கேம் இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. நல்லபடியா போயிட்டு வரணும். குஷி இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறா? அவ நேத்தே சொன்னா அது அவளுடைய ராதா அவளுக்கு சாமி பாட்டு கத்து கொடுத்திருக்காளாம். குஷி அத நமக்கு ரொம்ப அழகா பாடி காட்டுவா. நீ வேணா பாரு, நம்மளுடைய ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. இங்க பாரு குஷி, ஞாபகம் வச்சுக்கோ, சங்கீதத்துல உணர்ச்சி இல்லைன்னா எதுவுமே இருக்காது. அதனால சங்கீதத்தை தொண்டையில இருந்து இல்ல, உணர்ச்சியோட பாடணும். அப்புறம் குஷி, ஜெயிக்கிறதுக்காக இல்ல, கிருஷ்ணரோட பூஜையா நினைச்சு பாடணும், சரியா? அதுவும் இல்லாம இது எப்படியும் கடவுள் கிருஷ்ணரோட பஜன் தான். அவர் உன்னையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் தோக்க விட மாட்டார். So you mean நான் ஜெயிச்சிருவேனா? குஷி, பகவத்கீதையில எழுதி இருக்கு, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இப்போ நம்ம செய்யற காரியம் சரியா இருந்தா கண்டிப்பா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்ல. பழம். You mean fruit? நான் ஜெயிச்சா நீ எனக்கு ஃப்ரூட் கொடுப்பியா? நோ, எனக்கு சாக்லேட் வேணும். சரி சரி, நான் உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வரேன். சரி குஷி, உன் பாட்டு போட்டு எத்தனை மணிக்கு நீ சொல்லவே இல்லையே? 3 மணிக்கு பாட்டு. நீ என்ன குழப்பாத. காம்படிஷன். அதுதான் காம்படிஷன். போலாமா? நேரம் ஆயிடுச்சுல, வா போலாம். நல்ல அழகா பாடணும்னு கடவுள் கிருஷ்ணரை வேண்டிட்டு பாடி எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு நீ குஷிய ஸ்கூலுக்கு அனுப்ப போறியா? நேத்து ராத்திரி வீட்ல அவ்வளவு நடந்திருக்கு. அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், வீட்லயே இருக்கட்டும். என்னமோ தெரியல, எனக்கும் இன்னைக்கு குஷியை ஸ்கூலுக்கு அனுப்ப மனசே வரல. குஷியோட ஸ்கூல்ல அது என்ன சொல்வீங்க, காம்படிஷன் அது நடக்குது. என்ன 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 காம்படிஷன்? என்ன காம்படிஷன்? இன்டர் ஸ்கூல் சிங்கிங் காம்படிஷன். அதுதான். சூப்பர்ல. போக வேண்டிய அவசியம் இல்ல, காம்படிஷன் கேன்சல் பண்ணிக்கோ. பட் ஐ அம் ஃபைன். எஸ் கண்ணா, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். இவள போக விடேண்டா. நீ எனக்கு வக்கீலா இல்ல அவளுக்கு வக்கீலா? உனக்கு ஃப்ரெண்டு, இவளுக்கு சித்தப்பா. கரெக்டா? போக விடுங்க மோனையா. குஷி ஸ்கூலுக்கு போய் அவ ஃப்ரெண்ட்ஸோட இருந்து நல்லா விளையாடினான்னு வச்சுக்கோங்க. நேத்து நடந்ததை கொஞ்சம் மறப்பால்ல. அப்புறம்
எப்படியும் இன்னைக்கு வீட்ல சடங்கு இருக்கு. உங்களையும் தாமினி அக்காவையும் சேர்த்து வச்சு பார்த்தானா அவ மறுபடியும் கோவப்படுவா. இவ்வளவு லாஜிக்கோட பேசினா அப்புறம் நான் என்ன சொல்றது? சரி, பஸ் எப்போ வரும்? பஸ்ஸா? குஷி, பஸ் எப்ப வரும்? ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடும். சரி, அப்ப நான் பஸ்ல உன்னை ஏத்தி விட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சாப்பிடு. ஆமா வா, அப்புறம் ராத்திரி வந்து உடம்பு சரியில்லைன்னு வா. எனக்கும் பயங்கரமா பசிக்குது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மோனையா. உங்ககிட்ட நான் பொய் சொல்றேன். உண்மை என்னன்னா, நான் குஷியை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு காரணம் அவ அங்க பாதுகாப்பா இருப்பா. அவ திரும்பி வர்றதுக்குள்ள நேத்து சமையல் அறையில தீ வச்ச அந்த குற்றவாளிக்கு எதிரா ஆதாரம் திரட்ட முயற்சி பண்ணுவேன். எனக்கு நிச்சயமா தெரியும் அது கண்டிப்பா தாமினி அக்காதான். நீ சொல்றது கரெக்ட் ராதா. தாமினியோட முகத்திரைய நாம மோகனுக்கு முன்னாடி கிழிச்சி ஆகணும். ஆனா என்னமோ இன்னைக்கு குஷியை நாம வெளியே அனுப்ப கூடாதுன்னு எனக்கு தோணுது. என் மனசுக்கு என்னமோ பதட்டமா இருக்கு. அவளை அனுப்ப எனக்கு தோண மாட்டேங்குது. உன் இஷ்டத்துக்கு பிளான் போட்டுக்கிட்டே இரு ராதா. நான் உன்னோட எல்லா பிளானுக்கும் எண்டு கார்டு போட்டுக்கிட்டே போறேன். இந்த வீட்டுக்குள்ளனா நீ, மோகன், அப்புறம் அந்த துளசி திரும்ப திரும்ப அந்த குஷியை காப்பாத்திட்டே இருக்கீங்க. ஆனா வெளியிலனா வெளியில அவளை யார் காப்பாத்துவா? இன்னைக்கு அவ கதை முடிஞ்சுது. யாரு கதை முடிஞ்சுது? அது ராதா. ராதாவோட கதையை முடிக்கணும். நீ மறுபடியும் ஏதாவது செய்ய போறியா? என்னம்மா பண்ண போற? இன்னும் நான் பெருசா யோசிக்கலமா. போய் சொல்லாத. நான் உன்னை பெத்தவ, எனக்கு தெரியாதா? உன் முகரக்கட்டைய பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சிரும் நீ புதுசா ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு. என்னடி இது? மறுபடியும் அந்த துளசி உன்னை வெளுத்து வாங்கிட்டாளா? ஆமாமா, அவளால வேற என்ன பண்ண முடியும்? அந்த துளசி உன்னை இப்படி பண்ணிருக்கா? அவளை பழி வாங்க நீ எதுவுமே யோசிக்கலையா? இந்த ராதாவோட குணம் உனக்குள்ள எப்படி வந்துச்சு? அம்மா, நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க இந்த வாட்டி நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அமைதியா இருக்கணும்னு சொன்னீங்களா? இல்ல, நான் தான் உனக்கு பொய் சொல்லவே கத்து கொடுத்தேன். என்கிட்டயே பொய் சொல்றியா நீ? பாத்துக்கிறேன்டி. உங்ககிட்ட பொய் சொல்லிதான் ஆகணும். என்ன எப்பெல்லாம் நான் என் பிளான்ல உங்களை இன்வால்வ் பண்றேனோ அப்பெல்லாம் அந்த பிளான் ஃப்ளாப் ஆகுது. இந்த வாட்டி நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். இந்த தடவை குஷி கண்டிப்பா செத்துருவா. மேடம், இன்னைக்கு தான் நான் வேலையில சேர்ந்த முதல் நாள். கோவிலுக்கு போயிருந்தேன். அங்க பிரசாதம் கொடுத்தாங்க. இந்தாங்க, எடுத்துக்கங்க. ஐ லட்டு, இங்க பாருங்க லட்டு. இது உங்களுக்கெல்லாம் கிடையாது, இது இவங்களுக்கு மட்டும்தான். ஏ, அது அவங்களுக்காக சாக்லேட் வச்சிருக்கேன் இல்லையா? நீங்க இந்த லட்டு சாப்பிடுங்க. இந்தாங்க. ஓகே ஓகே. நேத்து வீட்ல தீ பிடிச்சிருக்கு. குஷி சாக போய் பழைச்சிருக்கா. நீ இவ்ளோ சில்லா இருக்க. உனக்கு எந்த கவலையும் இல்லையா? ஆஃப் கோர்ஸ் எனக்கு கவலை இருக்கு. தேங்க் காட் நம்ம குஷிக்கு எதுவும் ஆகல. குஷிக்கு எதுவும் ஆகல. ஆனா ஏதாவது ஆகிருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நேத்து நடந்த விஷயம் ஏற்கனவே நடந்திருக்கு நம்ம துளசி அன்னிக்கும். அப்போலாம் நம்ம வீட்ல இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். துளசி அண்ணி கர்ப்பமா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் துளசி அண்ணி தாமினி இந்த வீட்ல இருக்கிறத பத்தி கேள்வி கேட்டாங்க. தாமினியோட நோக்கம் துளசி அன்னிக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இந்த தாமினியோட எண்ணங்கள் கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன?
இந்த வீட்டை பத்தியும் சரி என்ன பத்தியும் சரி என் குழந்தைய பத்தியும் சரி துளசி, நீ இல்ல என்ன மோகன் உளறுற? ப்ளீஸ் அவளை இங்க இருந்து போக நீங்க ரெண்டு சொல்லுங்க பேரும் கொஞ்சம் அமைதியா என்னம்மா இருங்க. பேசிக்கிட்டு இருக்க இப்ப? ஒரு நிமிஷம் இரு மோகன். இங்க பாரு துளசி, நீ தாமினிய தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறம்மா. அவ என்னோட அண்ணியோட பொண்ணுதான். இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவளுக்கும் முழு உரிமை இருக்கு. மா ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த தாமினியோட உண்மையான முகம் இது கிடையாதுமா. நான் சொல்றது கேளுமா. அம்மா தாமினி உங்க அக்கா பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. மோகன், ஒண்ணு இந்த வீட்ல தாமினி இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். துளசி, நீ அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்லம்மா, நான் இதுல ஆர்கியூ பண்ண விரும்பல. கடைசி முறையா சொல்றேன், தாமினி எங்கேயும் போக மாட்டான். மோகன், நாள் முழுக்க இவ இப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. தாமினி இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு துளசி அண்ணி நினைச்சாங்க. ஆனா மோகன் அண்ணா ஒத்துக்கல. தாமினி நம்ம வீட்லயே இருந்ததுனால துளசி அண்ணிக்கும் மோகன் அண்ணாக்கும் பிரச்சனை அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதான் துளசி அண்ணி ஒரு நாள் வீட்டை விட்டே போயிட்டாங்க. துளசி, இன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வை. அப்போ நம்ம உறவு அறுந்து போயிடுமா? நீ சொன்னது தப்பு மோகன். நம்ம உறவு எப்பவோ அறுந்து போச்சு. கண்ணு இருந்தும் நீ குருடனாதான் இருப்பேன்னு முடிவு பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நியூஸ் வந்துச்சு, அவங்கள யாரோ எரிச்சு உயிரோட கொன்னுட்டாங்கன்னு. ஓ கமான் கீர்த்தி, இன்னைக்கும் கேள்விப்பட்ட விஷயத்தை நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கியா? ஃபார் த லாஸ்ட் டைம் நான் சொல்றத கேளு. துளசி அண்ணியை யாரும் எரிச்சு கொல்லல, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ராகுல், நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. எந்த தாய் தன்னோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சூசைட் பண்ணிப்பாங்க சொல்லு? அன்னைக்கு குஷியோட லக் நல்லா இருந்ததுனால தப்பிச்சா, இல்லன்னா அவளும். நீ என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா தான் இரு. குஷி நல்லா தான் இருக்கா. அவ எப்பவுமே நல்லா தான் இருப்பா. இங்க பாரு ராகுல், நீ நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆனா எனக்கு எல்லாமே நல்ல தெளிவா தெரியுது. எப்ப துளசி அணி தாமினி இந்த வீட்ல இருக்கிறத பத்தி கேள்வி கேட்டாங்களோ, நேத்து அதே போல குஷியும் தாமினி இருக்கிறத பத்தி கேள்வி கேட்டா. அப்புறம் குஷி நெருப்புல இருந்து தப்பிச்சிருக்கா. என்னோட பயம் எல்லாமே நாளைக்கு ஒருவேளை குஷிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து விபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்போமா? ஆமா ராகுல், இவ சொல்றதுல கூட பாயிண்ட் இருக்கு. இங்க பாரு ராகுல், மோகன் அண்ணா உன் மேல சந்தேகப்பட்டது தப்புதான். நான் ஒத்துக்கிறேன் ராகுல். குஷி மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கணும், அண்ணா மேல உனக்கு வெறுப்பு இல்லைன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் ராகுல். இங்க பாரு, நேத்து நடந்த சம்பவம் 100% அந்த தாமினியோட வேலைதான். தாமினி தான் அந்த மாதிரி பண்ணிருப்பா. அப்படின்னா தாமினி அக்கா மேல சந்தேகப்படுறது இந்த வீட்ல நான் மட்டும் கிடையாதா? ராதா, எனக்கு நடந்தது ஏதோ நடந்து போச்சு. ஆனா நீ எதையாவது பண்ணி என் பொண்ணு அந்த தாமினி கிட்ட இருந்து காப்பாத்திடு. அந்த தாமினியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு ராதா. ஹலோ கடவுள் கிருஷ்ணா, என்ன பிளஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா சிங் பண்ணணும் அண்ட் என்னோட ஸ்கூல்ல வின் பண்ண வைக்கணும். அப்புறம் உங்களோட பஜன் தான் பாட போறேன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஓகே? கடவுளே கிருஷ்ணா, இந்த அப்பாவும் பொண்ணும் இதே மாதிரி எப்பவும் பாசமா இருக்கணும். இவங்க 2 பேருக்குள்ள உன்னாலதான் ராதா பாசமே வந்திருக்கா. உன் பொண்ணு நீ எவ்வளவு கொஞ்சணுமோ அவ்வளவு கொஞ்சிக்க மோகன்.
இது லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறமா உன் பொண்ணு உன்னை விட்டு தூரமா போயிடுவா, ரொம்ப தூரமா. ஐயோ கடவுளே, அந்த விளக்கு அது கெட்ட சகுனம் ஒன்றும் இல்லையே. பார்த்துக்கோங்க ராதா மோகன், கடவுள் கூட உங்களுக்கு அறிகுறி காட்டுறாரு, குஷியோட மரணத்துக்கான அறிகுறி. பாருங்க கடவுளே, குஷியை நினைச்சு என்னோட மனசுலயும் ரொம்ப பதட்டமா இருக்கு. எதுவும் தப்பா நடக்க கூடாது. டாமினிக்கு எதிராக ஆதாரம் திரட்டுறதுல நானும் ராதாக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த தாமினியை மட்டும் இல்ல, உலகத்தை எதிர்த்தே சண்டை போடுவேன். துளசி, இன்னைக்கு உன்னாலையும் குஷியை காப்பாற்ற முடியாது, ராதாவாலையும் முடியாது. உன்னால வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அவ வீட்டை விட்டு எப்பவும் வெளியே போகவே மாட்டா. இன்னைக்கு வீட்டுக்கு இந்த குஷியோட போன மட்டும்தான் திரும்பி வரும். ஒரு ஸ்கூல் பஸ் சாம்பல் ஆக்கணும், விலை 50 லட்சம். பாம். ரொம்ப காஸ்ட்லியான டீல், மொத்தம் 50 லட்சம். அப்புறம் குஷி, நான் உன்னோட பேக்ல 2 டிபன் வச்சிருக்கேன். 2த்தையும் சாப்பிட்டு நீ தான் சாப்பிடணும், சரியா? அடிக்கடி தண்ணி குடிச்சு தொண்டையை நினைச்சுக்கோ என்ன. அப்புறம் இன்னொன்னு ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். போத பேசிட்டே இருக்காதீங்க, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆயிடுச்சு. இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சேனா லிரிக்ஸ் மறந்துடுவேன். இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்ப போலாமா? போலாம். ராதா, மோகன், ப்ளீஸ் குஷியை போக விடாதீங்க. என் மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. குஷி, என்ன பண்ற? ராதாவையும் மோகனையும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நேத்து ராத்திரி காது உங்களை அவ்வளோ பேச்சு பேசினாங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஐயோ தாமினி, அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ தெரியல, ஆனா என் பொண்ணு தாமினி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் புரியுது. அதை எனக்கு கூட சொல்ல மாட்டேங்கிற. மா போங்க. இப்ப எங்க இருக்கா? இதோ வந்துகிட்டே இருக்க மேடம். இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, அந்த பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்குள்ள உயிரோட திரும்பி வரவே கூடாது. பஸ்ல நிறைய பசங்க இருக்காங்க, இவங்களையும். யார் உயிரோட இருக்கணும், யார் சாகணும், அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, சரியா? பேக்கேஜ் ரெடியா? ரெடியா இருக்க. கிரேட். சரிங்க மேடம், பஸ் வீட்டுக்கு வந்ததும் நான் டைமரை செட் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். இந்த வேலை நல்லபடியா முடியணும், அதுக்கப்புறம் நான் நிம்மதியா செலிப்ரேட் பண்ணுவேன்.
ஃபைனலி என்னோட பெரிய ப்ராப்ளம் ஒன்று சால்வ் ஆக போகுது. ராதாக்கு கடைசியா பாய் பாய் சொல்லு குஷி. ஏன்னா உன்னோட இந்த பஸ் ரைடு உன்னோட லாஸ்ட் ரைடா ஆக போகுது. பாய் பாய் குஷி. குஷி, இனிப்பு சாப்பிடாம கிளம்புனா எப்படி? இன்னைக்கு உனக்கு சிங்கிங் காம்படிஷன் இருக்குல்ல, கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டுட்டு போனா நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ. எப்படியும் குஷி தானே ஜெயிக்க போறா அத்தை. நம்ம குஷி எப்பயாவது தோத்து போவாளா? அன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஜான்சி ராணி வேஷம் போட்டு ஜெயிச்சிட்டு வந்தால, அதே மாதிரி இன்னைக்கும் ஜெயிப்பா. யாரு பொண்ணு அவ? ஆமா மேம், ஸ்கூல்ல இவ்வளவு பெரிய காம்படிஷன் நடக்குது. நீங்க பேரண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்வைட் பண்ணா கூட என்ன ஆகும்? தாமினி உன ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து ஃப்ரீ பண்ணாதானே உன்னால அங்க வர முடியும்.